Hi guys, this is Jagan from Seven Sense Trading. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனல் என்ன பார்த்துட்ருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி பை அண்ட் செல் எங்கே போகலாம், எங்கே டிமாண்ட் சப்ளை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் ட்ரேடு கிடையாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி பையோ செல்லோ நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸில் டைரெக்டாக பிளைண்டாக என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் கன்ஃபர்மேஷனில் என்ட்ரு ஆகிறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது, 299 அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணுறோன்னு விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோ யூஎஸ்டியும் கோல்டும் வந்து அப்டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன் எல்லாமே. சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன சப்ளை, அந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளைல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங்கில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் சப்ளை வந்து எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. ஸோ 1 ஹவரோட லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? 1 ஹவர் ஃபஸ்ட்டு பிரேக் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ செகண்ட் பிரேக்கு இங்கே வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 2 பிரேக் நடந்தனால இப்போ நம்ம வந்து செல்லிங்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஸோ செல்லு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி செல் தான் ஆக போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு என்ட்ரி இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட யூரோ யூஎஸ்டி வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஒரு என்ட்ரி இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு நல்ல பிரேக் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நல்லா நம்ம என்ட்ரி போயிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நல்ல பிரேக்கும் நடந்துருச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு பெரிய சோச்சாக நம்ம வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 ஹவரில் ஒரு சோச்சு பிவைஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பெரிய சோச்சாக நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எங்கெல்லாம் என்ட்ரு ஆக போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு, ஸோ தெரியுதுங்களா, இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே இங்கே இறங்கி வந்து இந்த இடத்துல சோச் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மிட்டிகேட் பண்ணியிருக்கு. மிட்டிகேட் பண்ணி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. நல்லா பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டை மார்க்கெட் விக்கு இவ்வளோ தூரம் ப்ரைஸ் இறங்கி வந்துட்டு மறுபடியும் எகைன் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான், ரியாக்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற டிமாண்டும் சேமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே வந்தான், மேலே போயிட்டு எகைன் வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டிமாண்ட்லேயும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்குன்னு ஃப்ளிப் என்ட்ரி இது எடுக்கலாம் அப்படின்னு நம்ம இதை எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ளிப் என்ட்ரி வந்து நம்ம இதை எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஃப்ளிப் என்ட்ரி இங்கே ஹிடன் சப்ளைல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு நல்லா கீழே போயிட்டு இந்த லோவை போய் எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது எப்படி எடுத்துருக்குன்றதை அதையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹிடன் சப்ளைல இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் மாடல், ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மிட்டிகேட் இங்கே நடந்துருச்சு நமக்கு. சரிங்களா? ஸோ செகண்ட் மிட்டிகேட் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு மிட்டிகேட்டில் பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே வராமல் இந்த விக் இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருந்தானா நம்ம 15 மினிட்ஸில் இருக்கக்கூடிய லோவை நம்ம எடுத்தால் மட்டும்தான் என்ட்ரியே போக முடியும். 15 மினிட்ஸோட லோ பார்த்தீங்கன்னா இதுவும் லோ தான். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷனுக்கு இதை நம்ம லோவாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவல் லோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் எடுத்துருச்சு. ஸோ 5 மினிட்டுக்கு போயிடுவோம். நம்ம 5 மினிட்டில் எங்கே டச் கொடுத்துருக்கு, எங்கே மிட்டிகேட் நடந்திருக்கு. ஸோ இங்கே பிவைஸ் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு இப்போ இது லோவாக கன்சிடர் பண்ணலாம் 5 மினிட்டில். ஓகேங்களா? ஸோ இது எடுத்துருச்சு. ஸோ நமக்கு இண்டீஸ் மட்டும் கிரியேட் ஆகிடுச்சு. அப்போது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்ளை இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த சப்ளையில் என்ன பண்ணியிருக்கு, ஃபெயிலியர் பண்ணாமல் நல்லா செல் வந்து போயிருக்கு. சரிங்களா? ஓகே, சரி, இதெல்லாம் விட்டுடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே என்ட்ரு ஆக போகிறோம் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஸோ இப்போது நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கே போயிட்டு சப்ளைவை நோட் பண்ணிட்டு அதில் ரீஃபைன்மெண்ட் பண்ணி இறங்க
உள்ளே போயிட்டு நம்ம இறங்கிடலாம். ஒன்றும் இல்லை. இப்போது இந்த இடத்துல நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நமக்கு ஃப்ளிப்பாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஃப்ளிப் என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? இந்த இந்த டிமாண்டில் கொடுத்ததுனால இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளிப் என்ட்ரி இருக்குது. அந்த ஃப்ளிப் என்ட்ரி என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த டிமாண்டில் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்துருச்சு. அப்போது இந்த சப்ளை மிட்டிகேஷன். ஸோ அந்த சப்ளைவும் எப்படி வந்திருக்குன்னா, ஒரு ஃப்ளிப் என்ட்ரினால் வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு ஃப்ளிப் என்ட்ரினால் அந்த சப்ளை வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே விழுந்துருச்சு. ஸோ சப்ளை மிட்டிகேட் பண்ண சப்ளை ஹைலி வேலிடு. ஓகேங்களா? ஸோ ஃப்ளிப்பாகவும் இருக்குது, மிட்டிகேட் பண்ண சப்ளைவாகவும் இருக்குது. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் இங்கே பிஓஎஸ் பண்ணதுக்கு ஆர்டர் பிளாக்காகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்ளை ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சப்ளை இது எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹிடன் சப்ளையில் மார்க்கெட் எடுத்துருச்சு. ஹிடன் சப்ளையில் மார்க்கெட் எடுத்துருச்சு. ஓகேங்களா? அப்போது இந்த ஹிடன் சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹிடன் சப்ளைவை மார்க்கெட் அடிச்சுட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. எப்போது இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகும்போது இந்த ஹிடன் சப்ளைலாம் அடிச்சுட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் சப்ளை தான், நம்ம இதையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு மேலே இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இந்த சப்ளை டைரக்ட் என்ட்ரி, இங்கே இருக்கக்கூடிய 2 சப்ளை நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஸோ இந்த சப்ளையில் டைரக்ட் என்ட்ரி போடவும் வேண்டாம், இதுலேயே கன்ஃபர்மேஷன் பார்த்து ரிஸ்க் ரிவார்டை பெட்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஹைலி வேலிட். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி போகிறதுக்கு ஏஷியனோட ஹை இங்கே இருக்குது. இந்த சப்ளையில் ஏஷியனோட ஹை இருக்குது, லண்டனோட ஹை இருக்குது, நியூயார்க்கோட ஹை இருக்குது. நியூயார்க்கோட ஹையை எடுத்துட்டான் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏஷியனோட ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பாசிபிள் ஹை இந்த ஏஷியனோட ஹை. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த சப்ளைவை ஸ்வீப் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் பாசிபிள்ஸ் ஆர் ஹை தான். ஸோ இந்த டிமாண்டும் இந்த சப்ளைவும் ஸ்வீப் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ஏசியனோட ஹை இருக்குது, இங்கே இருக்கிற ஏசியனோட ஹை இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே ஸ்வீப் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் மேலே எக்ஸ்ட்ரீம் வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நியூயார்க்கோட வேலை நடந்திருக்கு. நியூயார்க் என்ன பண்ணியிருக்கானுங்க, லண்டனை எடுத்துகிட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு போயிட்டானுங்க. இப்போ நியூயார்க்கோட சப்ளை இங்கே வந்து இருக்குது. யார் பண்ணி வச்ச சப்ளை? நியூயார்க் பண்ணி வச்ச சப்ளை. ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும். ஹைலி வேலிட், ஹைலி பாசிபிள். ஸோ இந்த சப்ளைவை இங்கே இருக்கக்கூடிய இந்த ரீஃபைன்மெண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த சப்ளையில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சப்ளையில் இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி என்ட்ரு ஆகணும்னு தெரியும் எல்லாருக்கும், என்னோடய எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ செல்லு தான், யூரோஎஸ்டி செல்லு தான், பை போக வேண்டாம் யாரும். கன்ஃபர்மேஷன் பார்த்து போங்க, கன்ஃபர்மேஷன் பார்த்து போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்துடலாம். கோல்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீப் என்ட்ரிலேருந்து போகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். ஆனால் இன்னும் நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்கல. ஓகேங்களா? இன்னும் என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்காம தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லிக்விடிட்டிலாம் பெண்டிங்கில் இருக்குது, இதை எடுக்கிறதுக்கு வருவானுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எடுத்துட்டானுங்க இப்போது. ஸோ என்னோட ஒரு ஃபீலிங், என்னோட ஒரு எதிர்பார்ப்பு ஃபீலிங் என்னென்னா, இங்கே லிக்விடிட்டி எடுத்துட்டானுங்க, ஆனால் இன்னும் இங்கே வந்து டிமாண்டை எடுக்கலை. ஸோ டிமாண்டை எடுக்கணும் அவன். ஓகேங்களா? 1 ஹவரில் எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 1 ஹவரில் இவ்வளோ தூரம் வந்திருக்கான், ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு டிமாண்டும் இல்லை. இப்போது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா?
ஸோ 15 மினிட்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு சப்ளைவை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. நமக்கு இந்த சப்ளைலாம் கணக்கு வச்சுக்க வேணாம். இங்கே நடந்த பிரேக்குக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே செல் போக போகிறோம். ஏன்னா இன்னும் டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கே நம்ம வந்து செல் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே மார்க்கெட் வந்தால் மட்டும் செல் போங்க, இந்த ஃபுல் சைஸ் பாடி கண்ட்ரோல். ஏன்னா நமக்கு இன்னும் இந்த இடத்துல மிட்டிகேட் நடக்கலை. ஓகேங்களா? செஷன்ஸை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூயார்க் இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இந்த சப்ளையில் இருக்கிற இம்பேலன்ஸில் மார்க்கெட்டை டேர்ன் பண்ணி இவ்வளோ தூரம் புஷ் பண்ணி இங்கே பிரேக் பண்ணிட்டான் இந்த இடத்துல. சரிங்களா? இப்போது நாளைக்கு வந்து ஏஷியன் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஏஷியன் மார்க்கெட்டோ இல்லை லண்டன் மார்க்கெட்டோ என்ன பண்ணுவாங்க, லிக்விடிட்டி கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? இன்கேஸ் மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே எப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான், நமக்கு நியூயார்க் மார்க்கெட்டே வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நியூயார்க் என்ன பண்ணுவான், டப்புன்னு அவன் பண்ணி வச்ச சப்ளையிலேயே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே போயிடுவான். ஸோ டைம் வந்து ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்க்கு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இந்த நியூயார்க்கோட லிக்விடிட்டியை அந்த நியூயார்க்கோட சப்ளையை ஃபெயிலியர் பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மார்க்கெட் ஏசியனோ இல்லை லண்டனோ நியூயார்க்கோட சப்ளைவை ஃபெயிலியர் பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நியூயார்க்கோட ஹையை எடுத்துருவான். கண்டிப்பாக நியூயார்க்கோடைய ஹையை எடுத்து என்ன பண்ணுவான், இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து விழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நியூயார்க்கே எகைன் என்ன பண்ணுவான், கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வருவான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்படி ஒன்று தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஹையை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? மேலே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுவும் சப்ளை தான். ஸோ இதுக்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி இருக்குது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்குது. ஸோ இங்கே எங்கேயுமே கிடையாது. அப்போ இந்த ஹையை டெக்னிக்கலாக பார்த்தா இந்த ஹை அடிக்கிறதுக்கு பாசிபிள். ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கக்கூடிய சப்ளைவும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுமே இல்லை, இங்கே இப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா நம்ம என்ட்ரு ஆகலாம், இல்லைனா என்ட்ரு ஆக வேணாம். ஏன்னா ட்ரெண்டுக்கு எகென்ஸ்ட் ஆன ட்ரேடு, கவுண்டர் என்ட்ரி இது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று கவனிச்சுங்க, நல்லா பார்த்துக்குங்க. மார்க்கெட் வந்து கரண்ட் ப்ரைஸு இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த சப்ளையை எடுக்காமல் கீழே இப்படி வந்துட்டான், டிமாண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கானா, அப்படியே மேலே போயிடுவான். இந்த சப்ளையை அப்படியே மறந்துடுங்க. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வராமல், இன்கேஸ் டிமாண்டுக்கு வராமல் மேலே அப்படி போயிட்டான், இங்கே வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு மேலே போவான். சப்ளையை கண்ட்ரோல் எடுத்தால் நீங்கள் செல் போங்க. டிமாண்டு கண்ட்ரோல் எடுக்காமல் சப்ளை கண்ட்ரோல் எடுத்தா, இந்த டிமாண்டுக்கே வரலை, இப்படியே இருக்குது மார்க்கெட், சப்ளை கண்ட்ரோல் எடுக்கிறான்னா செல் போகலாம் தாராளமாக. ஓகேங்களா? இப்படி நடக்காமல் இப்போ கரண்ட் ப்ரைஸ் இங்கேருந்தே டிமாண்டுக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, டிமாண்டுக்கு ஒன்ஸ் வந்துட்டானா இங்கே இருக்கக்கூடிய 2 சப்ளையும் அப்படியே தூக்கி போட்டுருங்க, கண்டுக்காதீங்க. ஏன்னா அந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பாசிபிள் ஹை. சப்ளை ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலை, பாசிபிள்ஸ் ஆர் ஹை. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு செஷன்ஸ் படி பார்த்தா இந்த ஹை அடிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட் இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் இருந்து நம்ம செல் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா, நல்லா நோட் பண்ணிங்க, கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் இங்கேருந்து செல் பண்ணுறோம். டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸில் இது நல்லா பார்த்துங்க, இந்த பிளாக் கலர் கண்டில் நல்லா பார்த்துங்க. டிபியை வந்து இங்கே செட் பண்ணிடுங்க. மார்க்கெட் இப்படி இருந்து இங்கே மிட்டிகேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய லோ, இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை மார்க்கெட் எடுத்து பாடி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுங்க, இந்த எஸ்எல் எடுத்து இப்படி என்ட்ரி பாயிண்டில் போட்டுருங்க, பிரேக் ஈவன் பண்ணிடுங்க, சேஃப்டி என்ட்ரி. ஓகேங்களா? சிம்பிள் தான். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டேன், 2 என்ட்ரியை. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.